ஏ கனகா, யார பார்த்து என்ன பேசுற நீ? இன்னொரு வார்த்தை அவங்கள பார்த்து தப்பா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவங்க என்னோட அம்மா. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ இவங்கள பத்தி இப்படி பேசினா நான் ஏத்துப்பேனா? அவங்கள பத்தி எனக்கு தெரியும். அவர் என்னை விட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையை நினைச்சு ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியா தூங்கினதில்ல. என்ன நினைச்சு அவங்க தினமும் கஷ்டப்படுறாங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட நாக்கு கூசாம நீ பேசுற? அதானே, உங்க கண்ணுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் எப்பவுமே கெட்டவள தெரிவேன். அப்படி ஒரு வரத்தை நான் கடவுள்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் சொல்ற நல்லது எப்பவுமே உங்க புத்திக்கு யாருக்கும் உரைக்கவே உரைக்காதுல்ல. 10 வருஷமா அவர் வரமாட்டாருன்னு தொல்லை படம் அடிச்சுக்கிட்டேன். என் பேச்ச ஒருத்தராவது கேட்டீங்களா? இல்லல்ல. கடைசியில் என்ன ஆச்சு? நான் சொன்ன மாதிரி செத்துட்டாருல்ல. இப்ப கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் பேசிட்டு இருக்கேன். அது புரியாம என்ன எல்லாரும் கெட்டவளா தானே பாக்குறீங்க. நான் சொல்ற எல்லா நல்லதும் உங்க எல்லாருக்கும் காலம் கடந்துதான் புரியும். அப்ப புரிஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. காற்றுள்ள போதே தூத்திக்கணும். அத சொன்னாதான் இன்னி அளவுக்கு கூட உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குதே. நான் என்னத்த பண்ண? நீ எங்களுக்கு எந்த நல்லதும் பண்ண வேண்டாம் கனகா. நீ எதுவுமே பேசாம சும்மா இருந்தாலே அது நீ எங்களுக்கு பண்ற பெரிய நல்லது. கனகா, ஒரே ஒரு தடவை கூட உன்னால என் மனச புரிஞ்சுக்க முடியாதா? இவ்வளவு நாளா நீ என்ன வார்த்தையில கொண்டுட்டு இருந்த, இப்போ நீ என்னோட வாழ்க்கையே கொண்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னெல்லாம் திட்டுறதுக்கே அசிங்கமா இருக்கு. பாரு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பாத்துக்கிறேன். எனக்கு எந்த நல்லதும் நீ பண்ண வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன இது? என்ன விட்டு போட்டாலும் ஈடுபட மாட்டேங்குது. இத பாரு வினோ, நான் உன் கூட பொறக்கலைனாலும் உன்னை என் சகோதரியா நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அக்காவும் தன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி இவ்ளோ கேவலமா யோசிக்க மாட்டா. அத்தை, அவ சொன்னதே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. வினோ, அவ சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அவ சொன்ன வார்த்தை உண்மைதானே. அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்னோட மனசுல உங்களை அப்படி வித்தியாசமா நினைக்கல அத்தை. நீ அப்படி நினைக்கலம்மா. நீ நினைக்கவும் மாட்ட. ஏன்னா உன் குணம் அப்படி. உன்னால யாரையும் எப்பவும் ஒதுக்கி வைக்க முடியாது. ஆனாலும் கனகா சொல்ற மாதிரி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல. அப்படி சொல்லுங்க அத்தை. இப்ப வாச்சும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதே. இப்பதான் நீங்க என்னோட வழிக்கு வரீங்க. அத அப்படியே அவளுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. என்ன வேணும்? நான் சொல்றத கேட்க மாட்டேன். உங்க அம்மா, உன் அத்தை அவங்க சொல்றாங்கல்ல, அதேமா கேட்க மாட்டேன். இந்த விஷயத்துல நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்புறம் என்னத்த சொன்னீங்க? எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு சொல்றீங்க. என் வாழ்க்கையே இந்த குடும்பம் தானே அத்தை. எனக்கு துணையா மதி, கௌதம், ரம்யா எல்லாருக்கும் மேல நீங்க இருக்கீங்களே அத்தை. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு உறுதியா சொல்லிக்கிறேன். என் வாழ்க்கையில இனிமே கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமில்ல. எந்த ஆம்பளையும் என் வாழ்க்கைக்குள்ள வர மாட்டான். கடைசி வரைக்கும் இப்படிதான் என் குடும்பத்துக்காகவும்
என் பிள்ளைங்களுக்காகவும் நான் வாழுவேன். அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும். அது மட்டும்தான் என் மூச்சு. இனிமே இந்த பேச்சை யாருமே இங்க எடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க. கனகா, நீ கிளம்பலாம். இதுங்களுக்கு நல்லது நடக்காது, நமக்கு எந்த நல்லது நடக்க விடாதுங்க.